போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முகலாயர்கள் பத்தின ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். முகலாயர்கள்ல பாபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முகலாயர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முகலாயர்கள் யாரு அப்படின்னா மங்கோலியர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் முகலாயர்கள். இந்த முகல் அப்படின்ற பாரசீக மொழிச்சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மங்கோலியர்கள் என்று பொருள். பாபரனுடைய மூதாதையர்களும் மங்கோலியர்களுடைய வழிவந்தவர்கள் தான். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசுகளில் முதல் அரசராக அறியப்படுபவர் யார் அப்படின்னா பாபர். சோ முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்ற பெருமை யாரை சாரும் அப்படின்னா பாபரை தான் சாரும். பாபர் பொது ஆண்டு 1526 இருந்து 1530 வரைக்கும் ஆட்சி செய்தார். பாபரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர். இந்த ஜாகிருதீன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் என்பது பொருள். ஜாகிருதீன் என்ற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் என்பது பொருள். அடுத்து பாபர் என்பதற்கு புலி என்ற பொருளும் உண்டு. பாபர் அப்படின்னா புலி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. அடுத்தது இவருடைய பிறப்பு பத்தி பார்க்கலாம். பாபர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1483 பிப்ரவரி 14 அன்னைக்கு பிறந்தார். 1483 பிப்ரவரி 14 அன்னைக்கு பிறந்தாரு. எங்க பிறந்தார் அப்படின்னா பர்கானா அப்படின்ற இடத்துல பிறந்தார். இன்னைக்கு இந்த பர்கானா எங்க இருக்கு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் இந்த நாட்டுல இருக்கு. அடுத்தது பாபரனுடைய தந்தை பெயர் என்ன? பாபருடைய தந்தை பெயர் உமர் ஷேக் மிர்சா. இவர் யார் அப்படின்னா தைமூரினுடைய வழிவந்தவர்கள். பாபரனுடைய தந்தை தைமூரினுடைய வழிவந்தவர்கள். அடுத்தது தாய் குத்லுக் நிகர்கான் அப்படின்னு பேரு. பாபரனுடைய தாய் பெயர் என்ன அப்படின்னா குத்லுக் நிகர்கான். இவங்க யாரு அப்படின்னா செங்கிஸ்கானினுடைய வழிவந்தவர்கள். அப்போ பாபர் செங்கிஸ்கானினுடைய 13வது தலைமுறை வாரிசு. யார் அப்படின்னா பாபர். அடுத்தது 94 பாபர் தன்னுடைய 12வது வயதில் பர்கானாவினுடைய அரசராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஆனா கொஞ்ச காலகட்டத்திலே இந்த பர்கானா பகுதியை இழந்தார். அடுத்தது 1505 உஸ்பெக்குகளிடமிருந்து காபூலை கைப்பற்றினார். காபூல் அப்படின்றது அன்றைய காலகட்டத்தில் மிக சிறந்த நகரமாக விளங்கியது. என்ன காரணம் அப்படின்னா நிறைய வர்த்தக பொருட்கள் காபூல்ல தான் விற்பனை செய்யப்படுது. குறிப்பாக சீனப்பட்டு, இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள், இந்த மாதிரியான பல்வேறு பொருட்கள் காபூல்ல விற்பனை செய்யப்பட்டது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்கணும், இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற விருப்பமும் இருந்துச்சு. அந்த விருப்பமும் அந்த வாய்ப்பும் அவரை தேடி வருது. எப்ப அப்படின்னா இவர் காபூல்ல ஆட்சி செய்யறாரு. அந்த காலகட்டத்துல தௌலத் கான் லோடி, பஞ்சாபை ஆட்சி செய்து கொண்டிருந்த தௌலத் கான் லோடியும் ஆலம் கானும் காபூலுக்கு வருகை தராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாபர்கிட்ட ஆட்சி செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் லோடியை பதவியிலிருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை பாபர்கிட்ட முன்வைக்கிறாங்க. பாபரும் அந்த கோரிக்கையை ஏற்று நான் இந்தியாவின் மீது படையெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. முதல் பானிப்பட்டு போர் 1526 ஏப்ரல் 21 அன்னைக்கு நடைபெற்றது. இந்த முதல் பானிப்பட்டு போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. இந்த போர்ல பாபர் வெற்றி பெறார். அதுக்கு முன்னாடி இந்த இப்ராஹிம் லோடி யார் அப்படின்னா டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த லோடி வம்சத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் தான் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சுட்டு பாபர் வெற்றி பெற்றாரு. அடுத்தது டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றினார். பாபருடைய தலைநகரமாக ஆக்ரா மாறியது. அடுத்து பானிப்பட்டு போரில் பாபருக்கு வெற்றியை தேடி தந்தது எந்த முறை அப்படின்னா அவர் பயன்படுத்திய பீரங்கி படை தான். இந்தியாவில் முதலாக பீரங்கி படையை பயன்படுத்திய மன்னர் யார் அப்படின்னா பாபர் தான். பீரங்கி படையினுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா உஸ்தாத் அலி, அடுத்து முஸ்தபா. உஸ்தாத் அலி, முஸ்தபா இவங்க 2 பேர் தான் பாபரினுடைய பீரங்கி படைக்கு தலைவர்களா இருந்தாங்க. இந்தியாவில் முதலாக பீரங்கி படையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா பாபர் தான். முதல் பானிப்பட்டு போர்ல தான் பயன்படுத்தியிருக்காரு. அடுத்தது ஒரு சிறந்த போர் முறையை அவர் கையாண்டிருக்காரு. அந்த போர் முறைக்கு பேர் என்ன அப்படின்னா துலுக்மா அப்படின்ற போர் முறையை தான் கையாண்டிருக்காரு.
இந்த துலுக்மா அப்படின்றது என்ன அப்படின்னா, எதிரிகளை 4 புறமும் சுற்றி வளைத்து தாக்குதல் முறை தான் துலுக்மா போர் முறை அப்படின்னு பேரு. நம்ம மராட்டியர்கள்ல சிவாஜியினுடைய ஆட்சி காலத்துல கொரில்லா போர் முறையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரியான இது ஒரு முறை, இது பேரு துலுக்மா அப்படின்னு பேரு. சிவாஜி பயன்படுத்தினது கொரில்லா போர் முறை. பாபர் முதல் பானிபட்டு போரினுடைய விளைவாக தன்னை இந்துஸ்தானத்தின் பேரரசர் என்று அறிவித்துக் கொண்டார். இந்த பானிபட்டு இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. அடுத்து பாபரினுடைய இரண்டாவது போர் என்ன போர் அப்படின்னா கன்வா போர் 1527 மார்ச் 17 அன்னைக்கு நடைபெற்றது. யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த ராணா சங்கா யார் அப்படின்னா மேவாரினுடைய அரசர் ராணா சிங்கா. இவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரரும் கூட, பிறவி போர் வீரர் அப்படின்னு சொல்லலாம். 80 விழிப்புண்களோடு இருந்தார். ஒரு கையும் ஒரு காலும் இல்லாம இருந்தாரு. ஆனா ஒரு மிகச்சிறந்த போர் வீரராக கருதப்படுகிறார். இந்த போர்ல பாபர் ஒரு சம்பவத்தை மேற்கொள்றாரு. என்ன அப்படின்னா, அவர் விரும்பி குடிக்கக்கூடிய ஒயினை இனிமேட்டு நான் அருந்த மாட்டேன் அப்படின்ற சூழலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மது கோப்பைகளையும் மது ஜாடிகளையும் போட்டு உடைக்கிறாரு. தன்னுடைய வீரர்களுக்கு இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வீர உரை ஆற்றினார். இந்த வீர உரையை ஏற்றுக்கொண்டு பாபரனுடைய படைகள் கன்வா அப்படின்ற இடத்துல ராணா சங்காவை எதிர்த்து போரிட்டது. இந்த போர்ல பாபர் வெற்றி பெற்றார். பாபர் இந்த போரின் வெற்றியின் நினைவாக காசி என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். இந்த காசி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்பிக்கை நட்சத்திரம் என்பது பொருள். அது மட்டும் இல்லாம பாபர் தன்னுடைய சுயசரிதை நூலான துசுக்கி பாபரி அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நான் டெல்லியை கைப்பற்றும் போது இந்தியாவுல 2 முஸ்லீம் அல்லாத 2 இந்து அரசர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வடமேற்கு இந்தியாவை ஆட்சி செய்த ராணா சங்கா, இன்னொருத்தர் யார் அப்படின்னா தென்னிந்தியாவை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர். இவங்க 2 பேரும் மிகச்சிறந்த அரசர்களாக இருந்தாங்க அப்படின்ற செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபரனுடைய 3வது போர் என்ன அப்படின்னா சந்தேரி போர் 1528 ஜனவரி 20 அன்னைக்கு நடைபெற்றது. இந்த சந்தேரி போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் மேதினி ராய் அப்படின்ற சந்தேரி மன்னருக்கு இடையே தான் நடைபெற்றது. இந்த போர்ல வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா பாபர் தான் வெற்றி பெற்றாரு. மேதினி ராய் தோற்கடிக்கப்பட்டார். இந்த சந்தேரி போர்ல சந்தேரி கோட்டை அப்படின்றது முற்றுகையிடப்பட்டது. அந்த முற்றுகையிடப்பட்டதுனால சந்தேரி கோட்டையினுள் இருந்த ரஜபுத்திர பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சௌகர் முறையை பின்பற்றி தீக்குளிச்சு இறக்குறாங்க. குழந்தைகளும் அதுல தீக்குளிச்சு இறந்துடுறாங்க. மேதினி ராய் தோற்கடிக்கப்பட்டாரு. பாபர் இந்த போர்ல வெற்றி பெற்றார். அடுத்தது பாபரனுடைய இறுதி போர்னா காக்ரா போர் 1529 மே 6 அன்னைக்கு நடைபெற்றது. இந்த காக்ரா போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையே நடைபெற்றது. முகமது லோடி யார் அப்படின்னா வங்காளத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் தான் முகமது லோடி. இந்த போர்ல பாபர் வெற்றி பெற்றார். இந்த காக்ரா என்பது என்ன அப்படின்னா கங்கை நதியினுடைய துணை நதியை தான் காக்ரா அப்படின்னு அழைச்சாங்க. இந்த காக்ரா நதிக்கரையில போர் நடந்ததுனால இதுக்கு காக்ரா போர் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாபரினுடைய இறப்பு 1530 டிசம்பர் 26 அன்னைக்கு பாபர் இறந்தாரு. ஆக்ராவில இருந்து லாகூர் செல்லும் வழியில அவர் இறந்தார். பிறகு ஆக்ராவுக்கு கொண்டு வரப்பட்டார். மீண்டும் அவருடைய உடல் காபூல் கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டது. பாபர் இறந்த பிறகு பாபரினுடைய பிந்தைய பெயர் என்ன அப்படின்னா பிர்தௌஸ் மகானி என்று அழைக்கப்பட்டார். பிர்தௌஸ் மகானி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சொர்க்கத்தில் வாழ்பவர் என்ற பொருள். அடுத்தது பாபர் தன்னுடைய சுயசரிதை அவரே எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா துசுக்கி பாபரி என்பதுதான். அதை துருக்கி மொழியில எழுதினார். பாபரி அப்படின்ற நூல்ல என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மரங்கள், செடிகள், விலங்குகள், அது மட்டும் இல்லாம மலர்கள், பழங்கள் பற்றி மிக விரிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக கடுமையான உழைப்பாளர்களா இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. இந்த துசுக்கி பாபரி அப்படின்ற நூல் அக்பருடைய காலத்துல பாரசீக மொழியில்
இது எங்க இருக்கு அப்படின்னா பானிபட் அப்படின்ற இடத்துல இருக்கு. ரெண்டாவது ஜாமா மசூதி, இது எங்க இருக்கு அப்படின்னா சாம்பல், இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்குது. அடுத்தவருக்கு நீச்சல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கங்கை நதியை 2 முறை நீந்தி கடந்தார். அடுத்தது பாபரனுடைய பண்புகளை பத்தி மீர்சா ஹைதர் தாரிகி ரசீதி அப்படின்ற நூல்ல எழுதியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. பாபரை தொடர்ந்து அவருடைய மகனான ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்தாரு. இவரை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.